24 மணி நேரம் தானே மொத்தமே. பிஆர்லயே உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய இதெல்லாம் செயல்பாடுகளை வந்து ஒரு சிரிச்சாரு, வானத்தை பார்த்தாரு, பூமியை பார்த்தாரு, டிஃபன் பாக்ஸ் ஓபன் பண்ணாரு, சாப்பிட்டாரு, பேட்டரி கார் ஓட்டினாரு, பக்கத்து வீட்டில் குடியிருந்திருக்கிறான், இவங்களோட பழகி இருக்கிறான்னு சொல்றாங்க. அப்ப அந்த இடத்துல இவன் திடீர்னு கிரிமினல் ஆவான்றது எப்ப யாருக்கு தெரியும்? அவங்களுக்கே தெரியல. எல்லாத்தையும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா காவல்துறை குற்றம் சாட்டணும், விஜய் அரசு காலி பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல வந்து இங்க செய்யப்படுது. அதுக்கு காரணம் விஜய். ஃபேக்கான நியூஸ் அல்லது நெகட்டிவான விஷயமே ரோல் ஆயிட்டு இருக்கு. ஆட்சிக்கு எதிரான ஒரு அதிருப்தி வந்து உருவாயிட்டு இருக்கு. அதுக்கு காரணமே இந்த அரசு தான். அந்த வீட்டு பக்கத்துல இருக்க பெண் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க. காவல்துறை வந்து சிறப்பா அவங்களோட வேலையை செஞ்சாங்க, முதல்வர்கிட்ட போவாதீங்க, பெற்றோர்கள் வந்து சரியில்லை. அந்த முதல் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குடும்பம், இந்த தாய் தந்தையர் அவங்க வந்து நல்ல குடும்பம் இல்லை. அதை தாண்டி அவங்க உண்மையிலேயே தண்ணி அடிச்சிருந்தாங்களா அடிக்கலையே அவங்களே சொல்றாங்க, ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தாங்க, குடிச்சிட்டேன்றாங்க, ஒரு முறைக்கு தான் குடிச்சேன்லாம் பேசு. எனக்கு நீதி வேணும், நீதி வேணும், நீதி வேணும், நீதி வேணும், நீதி வேணும் பிளஸ் நிதியும் வேணும். நீதி தான் வேணும் அங்க. ஆனா அந்த நீதின்றது நிதி வளர்ப்புல வந்து கவனம் செலுத்தாம வந்ததுக்காக அலட்சியமா இருந்துக்க அந்த பொண்ணத்துக்கு உள்ள வைக்கணும். என் புள்ள போச்சு, என் பையனையும் என் ஹஸ்பண்ட் தரமாட்டாரு, நான் சிஎம் கிட்ட பேசணும்னு. காந்தம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜயாசினி. இன்னைக்கு நம்ம கூட அரசியல் மற்றும் சினிமா விமர்சகர் திரு சேகுவாரா ஜெயசங்கர் அவர்கள் தான் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி சார்? நலமா இருக்குமா சார்? கோவையில் 10 வயது சிறுமி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தான் இப்போ தமிழகத்தையே உலுக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில அடுக்கடுக்கா அதிர்ச்சியான சம்பவங்கள்லாம் நிறைய வந்துட்டு இருக்கு, தெரிய வருது. பெத்த தாய்க்கே தெரியாம பெத்த குழந்தைய எரிச்சிருக்காங்க அப்படின்னு தாய் ஒரு பக்கம் கதறிட்டு இருக்காங்க. தாயே ஒரு குற்றவாளி தான் அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளத்துல பரப்பிட்டு இருக்காங்க. எப்படி பாக்குறீங்க இந்த ஒரு விஷயம்? இன்னைக்கு சமூக வலைதளத்துல பயணிக்கிற நம்மாலேயே எது ஃபேக்கு எது ரீலு எது ரியல்னு தெரியாமல் சில நேரத்தில் நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய தடவை ஃபேக்ட் செக்கிங் எல்லாத்தையுமே பரவலாக இருக்குது. ஃபேக்ட் செக்கிங் வந்து எல்லாத்தையுமே பண்ணக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்குது. பட் இந்த விஷயத்தில் இது போன்ற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயத்தில் வந்து உணர்வுபூர்வமான விஷயத்தை வந்து நம்ம கொஞ்சம் நிதானமாக ஹேண்டில் பண்ணுறோம் அந்த ஊடகங்கள் எல்லாமே. இப்போது தாவேக அரசு நான் சொல்கிறேன், இந்த பிஆர் ஒர்க்கில் கவனம் செலுத்தும் போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய கவனங்கள் இந்த 24 மணி நேரம் தானே மொத்தமே. இல்லை பிஆர்லேயே உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய இதெல்லாம் செயல்பாடுகளை வந்து ஒரு சிரிச்சாரு, அவர் வந்து பார்த்தீங்கன்னா வானத்தை பார்த்தாரு, பூமியை பார்த்தாரு, டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணாரு, சாப்பிட்டாரு, பேட்டரி கார் ஓட்டினாரு, போக்குவரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடம் இல்லாமல் பண்ணாரு, அதை பண்ணாரு, இதை பண்ணாரு, இப்படியே சொல்லிட்டு தவிர உண்மையாக மக்களுக்கு என்ன செய்யணும்? இப்போ குற்றமே இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்குறது கஷ்டம். அது உலகம் முழுவதும் நடக்காது. எல்லா இடத்துலையும் குற்றங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனால் குற்ற தடுப்பு நடவடிக்கைன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா சில இடத்துல தான் அது பாசிபிலிட்டி இருக்குது, சில இடத்துல பாசிபிலிட்டி கிடையாது. அதை முதல்ல நம்ம உணர்ந்துக்கணும். காவல்துறை மாயாஜாலம் கிடையாது. உடனே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து இந்த பிரிடேட்டர் மாதிரி சர்ன்னு போயிட்டு அப்படியே மறைஞ்சு போய் அங்கே போய் நிற்கிறதுக்கு எங்கே குற்றம் நடக்குதோ அங்கே இல்லையா? இல்லை மை போட்டு டெய்லி பார்க்க முடியாது எங்கே குற்றம் நடக்குன்னு சொல்லிட்டு. அப்போ இது ஏதோ நான் முட்டு கொடுத்துக்க பேசுகிறேன், எனக்கு என்ன ப்ராக்டிக்கல் பேசுகிறேன். அதை பேசணும். யாராவது ஒரு ப்ராக்டிக்கல் பேசுங்க. அவங்களுக்கு குடும்பம் இருக்கு, அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கு, எல்லாம் இருந்தாலும் கூட ஒரு அரசு ஊழியராக வந்து வேலை செஞ்சாலும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு எல்லை தாண்டி வந்து இங்கே செயல்பட முடியாது. ஒரு வீட்டுக்குள்ள நடக்கிற சம்பவம், ஒரு 2 தனிநபர்களுக்குள்ள திடீர்னு மோதிக்கிறாங்க, எமோஷனலாக அடிச்சு குத்திக்கிறாங்க, வெட்டிக்கிறாங்க. எப்படி அது வந்து இப்போ குற்றத்தை வந்து தடுக்க முடியல, ஆனால் குற்றத்தை கண்டுபிடிக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து தடுக்க முடியாதுன்னா வாய்ப்பு இல்லை. குற்றத்தை வந்து தடுக்க முடியாது. ஏன்னா இது ஒரு வீட்டுக்குள்ள நடக்கிறது, இல்லை கண்மறைவாக நடக்கிறது, ஒரு குடும்பத்துக்குள்ள நடக்கிற வந்து குற்றம் மாதிரி தான் இது கிட்டத்தட்ட. ஏன்னா பக்கத்து வீட்டில் குடியிருந்திருக்கிறான், இவங்களோட பழகி இருக்கிறான்னு சொல்றாங்க. அப்போ அந்த இடத்துல இவன் திடீர்னு கிரிமினல் ஆவான்றது எப்போ யாருக்கு தெரியும்? அவங்களுக்கே தெரியல. பக்கத்து வீட்டு எதிர் வீட்டுக்கு வந்து கடையில் இருக்கிறவன் அவன் எவனுக்கே தெரியல. அவன் திடீர்னு தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த குற்றவாளியாக மாறி இருக்கிறான். அப்போ இது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும்? அப்போ ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய விஷயங்களை விட்டுட்டாங்கன்னா நீங்கள் சொல்லுங்க, கோயில் திருவிழாங்க அடிச்சுட்டாங்க, அதை கண்டுக்க மாட்டாங்க, 2 குரூப் அடிச்சுட்டாங்க, 2 ரவுடிகளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுமா வந்து வெட்டுக்குத்து நடந்து, அதெல்லாம் சொல்லலாம். ஆனால் ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு பகுதிக்குள்ள கண்ணுக்கு மறைவா இருக்கிற இடத்துல எல்லாத்தையும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறையை குற்றம் சாட்டணும், விஜய் அரசு காலி பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல வந்து இங்க செய்யப்படுது. அதுக்கு காரணம் விஜய். கடந்த காலத்தில் அவர் பண்ணது தானே இது. மேடையில் நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? ஸ்டாலின் சார் விஜய் தானே கேட்டாரு, பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு, இவர் வந்து என்ன கிழிச்சிட்டாரு அப்படின்னு நம்ம கேட்க வேண்டியது வருது இல்ல? சார் இப்ப விஜய் சொன்னதுக்காக மட்டும் தான் விஜய் மேல குற்றம் சாட்டுறாங்க அப்படின்னு சொல்ல இல்ல. அதுதான் தவறுன்னு சொல்றேன். அதுதான் சொல்றேன். இங்க நம்ம பழி வாங்குறத வேலை அப்புறம் வச்சுக்கலாம். அப்புறம் நம்ம மேடையில 5 வருஷம் கழிச்சு வந்து ஒரு மேடையில வச்சுக்கலாம். பட் இப்போ ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அதை எமோஷனலா அப்ரோச் பண்ணாம அந்த சம்பவங்களை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் படம் பிடிக்கிறது ஒன்று இருக்குல்ல தங்கச்சி. இப்போ ஒன்று நல்லா புரிஞ்சுங்க. இப்போ ஒரு அமைச்சர்கிட்ட கேட்குறாங்க,
அவங்க என்ன சொல்கிறாங்க, என்ன சொல்லி இருக்கணும்னா, இது வந்து என் துறை சம்மந்தப்பட்டது, நீங்கள் கேளுங்க அப்படின்னு இருக்கு. இது வந்து முதலமைச்சர் சம்மந்தப்பட்ட துறையினும் போது நான் அதை வந்து பேசுறது சரியா இருக்காது அப்படின்னு சொல்லலாம், அல்லது என் துறை சம்மந்தப்பட்டது இல்லை சொல்லலாம். அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, அரசியல் சம்மந்தமாக கேட்காதீங்க, என் துறை சம்மந்தப்பட்டது கேளுங்க, டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டது கேளுங்க, இது அரசியல் சம்மந்தமானது கிடையாது, அதை சொல்ல தெரியாமல் சொல்லிட்டாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சிரிக்கிறாங்க. அதுக்கு காரணம் கேட்டால் ஒரு என்ன சொல் ஒரு பொதுவாகவே இந்த மைக்குகளை மொத்தமாக நீட்டும் போது எல்லாருக்குமே வந்து அந்த என்ன சொல்லிருக்கேன், அந்த எப்படி வந்து கேமரா வந்து ஹேண்டில் பண்ணுறது, எப்படி மைக்கை ஹேண்டில் பண்ணுறது தெரியாமல் வந்து சில நேரத்தில் மைக்கை நீட்டும் போது சிரிச்சிருவாங்க. அவங்க சிரிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை ரவுண்ட் பண்ணி 2 நாளாக விட்டுறானுங்க. பார்த்தீங்களா அவங்க சிரிக்கிறாங்க, இந்த அமைச்சர் எப்படிங்க சிரிக்கலாம், எப்படி சிரிக்கலான்றான். ஆனால் உள்ளபடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த கேள்வியை அவங்ககிட்ட கேட்கக்கூடாது முதல்ல. ஏன்னா இது முழுக்க இது வந்து முதலமைச்சர் சம்மந்தப்பட்ட ஒரு துறை சார்ந்தது. அது அவங்கள்ட்ட கேட்கறதே முதல் தப்பு. இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிகாரி வந்து போலீஸ் அதிகாரி வந்து இன்டர்வியூக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. இன்டர்வியூ கொடுக்கும்போது சிரிக்கல. இன்டர்வியூ கொடுக்கும்போது நான் முழு வீடியோ பார்த்தேன் ஃபுல்லாகவே. இன்டர்வியூ கொடுக்கும்போது அவங்க சிரிக்கல. அது இன்டர்வியூ ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி இந்த கேமராலாம் வச்சுட்டு இவங்க ரெடி ஆகுறாங்க இல்லையா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பக்கத்தில் இருக்க அதிகாரிகள் அவங்க ஏதோ வந்து அவங்க பிரைவேசியாக அவங்க ஏதோ பேசிட்டு வேற எதை பற்றி பேசுகிறாங்க தெரியாது, ஏதோ பார்த்து அவங்க சிரிக்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா அதிகாரி வந்து பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ பெரிய துயரமான சம்பவம், அப்போ போய் வந்து அதிகாரி வந்து சிரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதை ரவுண்ட் பண்ணி போடுறது. இப்போ இது எல்லாத்தையும் போடும்போது என்ன இருக்குன்னா, ஆட்சிக்கு எதிராக வந்து ஒரு சதிவேல் நடக்குது. எல்லாத்தையுமே நீங்கள் கேள்வி கேட்க முடியாதுல்ல. நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும், நம்ம எந்த இடத்துல விஜய் அரசுன்றது வந்து நம்ம வந்து யாரும் முட்டு கொடுக்கலாம் கிடையாது. ஆனால் இங்கே நம்ம செய்தி கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, எல்லார்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபேக்கான நியூஸு அல்லது நெகட்டிவான விஷயமே ரோல் ஆகிட்டு இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிகப்பெரிய அதிருப்தி. மக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சிக்கு எதிரான ஒரு அதிருப்தி வந்து உருவாயிட்டு இருக்கு. அதுக்கு காரணமே இந்த அரசு தான். ஒரு விஷயத்தை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல. சிஎம் விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு, குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த வீட்டு பக்கத்தில் இருக்க பெண் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க. காவல்துறை வந்து சிறப்பாக அவங்களோட வேலையை செஞ்சாங்க, முதல்வர்கிட்ட போவாதீங்க, பெற்றோர்கள் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. இப்போ இது யாருடைய குற்றமா? இது ஒரு விஷயம், நம்ம எல்லாத்தையும் நம்ம வந்து எது ஃபேக்கு எது ரீல் எது ரியல்ன்றதெல்லாம் பார்க்காம நான் ஒட்டுமொத்தமாக நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு கன்க்ளூஷன் இருக்குல்ல, நான் ஒரு முடிவுக்கு வரேன். நான் ஒரு முடிவுக்கு வந்து அதை ஆழமாக போய் அசிங்கமாக நான் விமர்சனம் பண்ண தயாராக இல்லை. இறந்து போனது ஒரு குழந்தை, சின்ன ஒரு 10 வயசு பிள்ளை இறந்து போச்சு. அந்த உண்மையிலேயே அந்த பிள்ளைக்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பரிதாபப்படுறோம், உண்மையிலேயே வந்து வருத்தப்படுறோம், வேதனைப்படுறோம். ஆனால் அந்த மரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த முதல் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குடும்பம், இந்த தாய் தந்தையர் அவங்க வந்து நல்ல குடும்பம் இல்லை. நான் அதை தான் சொல்ல முடியும். அதை கடந்து வந்து பார்த்தீங்கன்னா 2 பொறுக்கி பசங்களையும் கொண்டு போய் கேட்டால் எங்கேயாவது இந்த எப்படி வீரப்பன் வந்து இந்த எந்த படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இது கேப்டன் பிரபாகர். அதை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா 2 மூங்கில இப்படி கட்டி வச்சுட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படி இந்த பக்கம் கீழ் சொன்ன 2 கிழியும். அவங்க 2 பேரும் அப்படி தான் தண்டனை கொடுக்கணும். அதை முடியுமா? ஆசை இருக்குது, துப்பாக்கிகள்லாம் சுட முடியாது. அப்படி இல்லைன்னா வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வந்து கேட்டினா ஒரு 20 நாய்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெறி நாய்களுக்கு வந்து ஒரு 10 நாளைக்கு சோறே போடாமல் அடைச்சி வச்சிருந்து அந்த குடோனில் கொண்டு போய் இவங்க 2 பேரையும் போட்டு வரணும். அவ்வளோதான், இதுதான் தண்டனை கொடுக்கும். ஆனால் இதெல்லாம் வந்து சொல்கிறதுக்கு நல்லா இருக்கும், இதை தண்டனைலாம் கொடுக்குறது நம்ம நாட்டில் வந்து அதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்போ இந்த குற்ற நடவடிக்கைகள்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்கும் அடுத்தடுத்து. இதை இன்னைக்கு இது வந்து நாளைக்கு இன்னொரு வந்தது, இவங்களை கூட்டு போய் இப்போ என்ன இவங்க 2 பேரும் வந்து கேட்பாரு. இது வரைக்கும் எந்த குடும்பமும் வந்த மாதிரி தெரியல இவங்க 2 பேருக்கும் தேடிக்கிட்டு. இப்போ என்ன இவங்க வெளியில் இருந்தாங்க, நாளைக்கு உள்ளே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 3 வேளை சோத்தை போட்டு தூங்க போகிறானுங்க. இதுதான் நடக்க போகுது. இப்போ தேடி யாராவது வர போகிறேன். இப்போ இது வரைக்கும் யாரும் வரலையம்மா, ஐயோ என் கணவர் என் தம்பி என் அண்ணன் அப்படி சொல்லி இவங்க 2 பேரும் தேடி யாராவது வந்தாங்களா? சொந்த பந்தம் யாராச்சும்? யாருமே வரல. வேஸ்டான மனிதர்கள், அதான் மனித கழிவுகள் நிறைய இருக்கு நாட்டில். அப்போ இந்த இடத்துல யாருமா எச்சரிக்கையா இருக்கணும்? நம்ம தானே எச்சரிக்கையா இருக்கணும். குழந்தைய வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எச்சரிக்கையா இருந்திருக்கனால குழந்தைக்கு என்ன தெரியும்? அப்போ இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சுக்கிட்டா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தாயும் தந்தையும் சில தந்தை வந்து ஒரு தொழில் ரீதியாக ஒரு பொருளாதார தேடலுக்காக அவருடைய கவனங்கள் போயிடலாம். தாய் வந்து அங்கே சரியாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அந்த பெண் அந்த பேசுகிறாங்களா, அந்த தாய் வந்து அந்த குழந்தையோட அம்மா பேசுகிறாங்க பார்த்தீங்களா, ஏகப்பட்ட முரண் இருக்குது. அதை தாண்டி அவங்க உண்மையிலேயே தண்ணி அடிச்சிருந்தாங்களா அடிக்கலையே அவங்களே சொல்கிறாங்க, ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாங்க குடிச்சிட்டேன்றாங்க, ஒரு முறைக்கு தான் குடிச்சேன்லாம் பேசு. அப்போ இதெல்லாம் தெரியுதாம்மா, நல்ல குடும்பம் இல்லை. இங்கே வேலி போட்டு பாதுகாக்கிற செடிகளுக்கே வந்து பாதுகாப்பு இல்லைம்மா. வேலி போட்டு பாதுகாக்கிற செடிகளுக்கே பாதுகாப்பு. நீங்கள் வேலியே இல்லாமல் வந்து ஒரு செடியை வளர்த்துருக்கீங்க. அப்போ கண்ட ஆடு மாடு மேயதானே செய்யுது. இப்போ நீங்கள் யாரை குறை சொல்லுவீங்க? வேலி போட்டு பாதுகாக்கிற நம்ம தவறிட்டோங்க. குற்றமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்கிட்ட தான். ஆனால் அந்த பெண் வந்து இப்போ என்ன சொல்லுது,
யார் அந்த குழந்தையோட அம்மா எனக்கு நீதி வேணும் நீதி வேணும் நீதி வேணும் நீதி வேணும் நீதி வேணும் பிளஸ் நிதியும் வேணும்னு நீதி தான் வேணும் அங்க. ஆனா அந்த நீதின்றது நிதி. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் நேத்துல இருந்து என்ன நடக்குது இந்த நாட்டுல, என்னடா நடக்குது. உள்ளபடியே வந்து பாத்தீங்கன்னா வளர்ப்புல வந்து கவனம் செலுத்தாம வந்து பாத்தீங்கன்னா விட்டதுக்காக அலட்சியமா இருந்துக்க அந்த பொண்ணை தூக்கி உள்ள வைக்கணும், அரெஸ்ட் பண்ணி நடவடிக்கை எடுக்கணும் இந்நேரம். ஏன்னா அவங்களுடைய கவனக்குறைவு அலட்சியம் தான் இந்த முதல் குற்றமே இந்த சம்பவத்துக்கு. ஆனா அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் வந்து போன்ல பேசினாருன்றத பெருமையா பேசிட்டு இருக்குங்க. சார் இதுவே ஒரு கேள்வியா போகுது சார். அவங்க வந்து என் புள்ள போச்சு, என் பையனையும் என் ஹஸ்பண்ட் தரமாட்டாரு, நான் சிஎம் கிட்ட பேசணும்னு சொல்றாங்க. இப்போ ஒரு விஷயம் நல்லா இருக்குமா, இந்த அரசு முதல்ல வந்து இந்த அரசு முதல்ல இதை உணரல. நீங்க முடிஞ்சா நீங்க பத்திரிகை வாயிலா நீங்க வந்து பாருங்க, இல்ல அமைச்சர் பிரதிநிதிகளை யாராவது அனுப்புங்க, இல்ல சட்டமன்ற உறுப்பினரை பேச சொல்லுங்க. சட்டமன்ற உறுப்பினர் எதுக்கு இருக்கிறாரு? ஆனா அதை விட்டுட்டு நீங்க போன்ல பேசுறீங்கன்னா போன்ல பேசுவாருன்றதுக்காகவே வந்து குற்ற சம்பவங்களை வந்து ஈடுபடுவாங்க. எப்படி நம்ம வந்து பேசலாம் அவர்கிட்ட, ஏன்னா இவர் நீங்க ஒரு பெரிய கல்ட்டு. ரெண்டாவது பத்திரிகையாளரை வந்து நீங்க சந்திச்சிட்டீங்கனாலே இந்த பிரச்சனையே கிடையாது. பேசும்போது அப்போ வந்து மக்கள்கிட்ட போய் சேரும். அப்போ உங்களுக்கு ஒரு ஏஜென்ட் தேவைப்படாது. இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, முதலமைச்சர் துறை சம்பந்தமான விஷயத்தை எல்லாருக்கிட்டையும் கேட்குறாங்க, எந்த அமைச்சர்கிட்ட வேணாலும் கேட்குறாங்க. அது முழுக்க அங்கே பத்திரிகையாளர் சந்திப்பே இங்கே வந்து ஒழுங்காக நடக்கலை, முறையாக நடக்கலைன்னு சொல்ல வரேன். சந்திக்காம விடுறது நடவடிக்கை சரியான நடவடிக்கை இல்லை. சந்திக்கணும், முதலமைச்சர் சந்திக்கணும். அது எப்படி சந்திக்கணும்னு ஒரு முறை இருக்கு, அப்படி சந்திக்கணும். அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து செய்தி தொடர்பு துறைன்னு ஒரு அமைச்சர் இருக்காருல்ல, அவர் சந்திக்கலாம். ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, எதுவாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆதவர்ஜினா தான் வந்து பேசுவார் அப்படின்னு சொல்லும் போது என்னன்னா, அவர் அந்த நம்பர் 2ன்ற பிளேஸை வந்து ஈஸியாக ரீச் ஆயிடுறாரு. அப்போ அதுக்கு அடுத்த கட்டமாக என்ன ஆகுது, அப்போ அதிகமாக அவர் இன்ஃப்ளூயன்ஸ் எடுப்பார். நல்லா புரிஞ்சுக்கணும், யார் வந்து நம்ம செகண்ட் பிளேஸ் வந்து ஃபில் பண்ணுறாங்களோ அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அட்வான்டேஜ் அதிகமாக எடுத்துப்பாங்க. அப்போ உள்ள இருக்கிற கட்சிக்காரங்க அத்தனை பேரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவரை பார்த்து பயப்படுவாங்க, அதிகாரிகள் எல்லாரும் பயப்படுவாங்க. என்னன்னு கேட்டா இவர் தாங்க நம்பர் 2, இவர் தாங்க முதலமைச்சர் சார்பாகவே இவர் தாங்க பேசுறாரு. எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவருக்கு கீழே வந்துருவாங்க எல்லாருமே. சார் ஆக மொத்தம் இதுல எல்லார் மேலேயும் தப்பு இருக்கு, இது ஒரு சமுதாய குற்றம்னு இருந்தாலும் முக்கிய குற்றவாளியே இவங்க தான். ஒண்ணு பெற்றோர்கள், இல்ல போலீஸ், இல்ல ஆட்சி, மூணுத்துல எதுவா இருக்கும்? இல்ல எனக்கு பொறுத்த வரைக்கும் ஆட்சி தான் முதல்ல. ஆட்சி நீங்க சரியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து உங்ககிட்ட இறுக்கம் இல்லை. ஏன்னா இந்த ஆட்சி முதல்ல ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கமா, இந்த ஆட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரிகள் வந்து உறுதுணையாக நிற்கணும். அப்போ அந்த அதிகாரிகள் வந்து ஒன்று அந்த அதிகாரிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வழிகாட்டக்கூடிய இடத்துல இவருக்கு அந்த அனுபவமும் போதிய திறமையும் கூட இல்லாமல் ஒரு முதலமைச்சராக இருக்கிறாரு வெளிச்சமாகுது. இப்போ அப்போது இந்த இடத்துல வந்து ஒரு அனுபவம் வாய்ந்த நபர்களை உங்கள் கூட நீங்கள் வச்சுக்கணும். ஆனால் நீங்கள் வச்சிருக்கிற ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா ரூட் ஜெகதீஷ், இந்த ஜோசிக்கார, இந்த மாதிரி ஆளை தான் வச்சிருக்கீங்க. அப்போ உங்களுக்கு எப்படி வந்து நல்லா புரிஞ்சுங்க, ரூட் ஜெகதீஷ் என்ற நபர் வந்து ஆட்சிக்கும் அவருக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. ஆனா சார் இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியிலயும் இது போன்ற விஷயம் கிடையாது. அப்ப அங்க வந்து பாத்தீங்கன்னா அனுபவம் வாய்ந்தவங்க இருந்தாங்க. எக்கனாமிக் குறித்து வந்து ஒரு அட்வைஸ் பண்றதுக்கு ஒரு கமிட்டி போட்டாரு. ஒவ்வொன்றுத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு குழுக்கள் செயல்படுது. இவங்க அந்த குழுக்கள்லாம் எதுவும் போடவே இல்லை. நான் சொல்றது இவர் கூட இருக்கிற நபர்களே நான் சொல்றேன். ஜான் ஆரோக்கியசாமி இருக்காருன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட், அவர் இப்பதான் கொடுத்துருக்காங்க, ஒரு வாரம் கூட ஆகலன்னு நினைக்கிறேன். ஆட்சிக்கு வந்து 2 வாரம் தான் ஆகுது, அதில் ஒரு 3 நாள் 4 நாள் தான் ஆகுது. அவர் வந்து அவருக்கு என்னென்ன புரோட்டோக்கால் இருக்குன்றது தெரியல முதல்ல, சரிங்களா? எல்லாத்தையும் கொடுத்து அவர் அட்வைஸ் கொடுக்க முடியாது. ரூட் ஜெகதீஷ் போன்ற நபர்கள் வந்து பார்த்தோன்னா தினம் அவர் கூட பயணிக்கிறத நம்ம பார்க்குறோம். இத்தனைக்கும் அதிகாரத்தில் அவர் எதுவுமே கிடையாது. ரூட் ஜெகதீஷ் வந்து அதிகாரத்தில் கிடையாது. பல ரகசியங்கள், நிர்வாக நடவடிக்கைகள், இது எல்லாமே இருக்கும். அங்கே வந்து நிர்வாகத்து தொடர்பே இல்லாத ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தனிப்பட்ட ஆட்களை நீங்கள் கூட வச்சுக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த நபர் எப்படிப்பட்டவர்ன்றதை பாருங்கள். அந்த நபர் வந்து நடிகைகளை வைத்து வந்து அவர் வந்து ஒரு தொழில் செய்யக்கூடிய ஒரு நபர். இது போன்ற நபர்களை வந்து கூட கொண்டு வந்து வைக்கிறதுன்றது அது எப்படி சரியா இருக்கும்? அப்போ இங்க தகுதியற்ற நபர்கள் வந்து ஆட்சி ஆளும் போது பார்த்தீங்கன்னா அதிகாரிகள் எப்படி செயல்படுவாங்க? ஏன்னா வழி நடத்தக்கூடிய நபர்கள் வந்து சரியான நபர்கள் இல்லைங்க. அவங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாகம் குறித்து எதுவுமே தெரியாது. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப இருக்கிற அமைச்சர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து படித்தவங்க கிடையாது, அனுபவம் கிடையாது, பண்புள்ள மனிதனும் கிடையாது. அப்படிதான் வந்து இங்க இருக்கிறாங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி வந்து அதிகாரிகள் வந்து செயல்பாடுகள் இருக்கும். சமுதாயம் சார்ந்த நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றிமா.